நடிக்காத, நேச்சுரலா பண்ணு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எது சொல்லும்போது அதான் சொல்லுவார். ஏன்னா அவரு ரொம்ப நேச்சுரல் ஆக்டர்ல. ஆமா, நீ நடிச்சு யாராவது இது என்ன இப்படி நடிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. நீ எப்படி வீட்டில் இருப்பியோ அதே மாதிரி இரு. ஏதாவது எக்ஸ்ட்ரா டைரக்டர் டிமாண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நீ அது பண்ணு. ஆனால் நீ எப்படி இருக்கியோ அப்படியே அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே. ஐ மீன் அதான் எங்கேயும் வந்து ஏதாவது ஒன்று தெரிலன்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட். அவர் பொய் சொல்றதுக்கு என்னை வளர்த்தது அப்படிதான். எக்காரணத்துக்கு கொண்டு பொய் சொல்லாது. என்ன ஆனாலும் சில விஷயம் தெரிலன்னு சொல்லிடு, கத்துக்கோ. அந்த மாதிரி டைப் அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாம பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாம வந்து சாதிக்கிறவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பட் ஆல்ரெடி ஒரு சினிமா ஃபேமிலியில இருந்து போறவங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஜேர்னில நீங்க சந்திச்ச ஸ்ட்ரகிள்ஸ் என்னவா இருந்தது? ஸ்ட்ரகிள் இல்லாமல் எதுவுமே இருக்காதாச்சு, கிடைக்காது நம்மளுக்கு. இப்போ என் அப்பாவா தான் சொன்னார், நான் சினிமாவில் வந்து கஷ்டப்பட்டு வந்தேன் சின்ன வயசில், உனக்கு வே காமிச்சிட்டேன். ஸோ நீ இதை பார்த்து நீ ட்ராவல் பண்ணிக்கோ. நீ ஜெயிக்கிறியோ இல்லை அங்கேயே இருக்கியோ என்ன பண்ண உன்னோட இது ஆக்சுவலி உன்னோட திறமை.